வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செய்ய கத்துக்க போறோம். கிராமங்கள்ல இந்த அரிசி பருப்பு சாதம் அடிக்கடி செய்வாங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, குறைந்த நேரம் தான் எடுக்கும். சோ ட்ரை பண்ணலாமே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 2 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு போட்டு தண்ணி ஊத்தி கழுவி 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதைகள், சீரகம், மிளகு, சோம்பு, லவங்கப்பட்டை, கிராம்பு, பூண்டு. மிக்ஸி ஜார்ல 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1/2 இன்ச் லவங்கப்பட்டை போட்டு முதல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு கூட 7 பூண்டு சேர்த்து மென்மையா அரைச்சுக்கணும். அடுத்து ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி சூடாக்கி 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 20 சின்ன வெங்காயம், 10 கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் 7 சேர்த்து வதக்கிக்கணும். ஒரு நறுக்கிய தக்காளி சேர்த்து தொடர்ந்து வதக்கிட்டு அஞ்சு கப் தண்ணி ஊத்தி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்ப நம்ம அரைச்ச மசாலாவை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மைல்டா கொதி வரும்போது ஊற வச்சிருக்க அரிசியையும் பருப்பையும் இதுல போடணும். இப்ப குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் சமைக்கணும். ஆவி போன பிறகு குக்கரை திறந்து சாதத்து மேல நெய் ஊத்தி பரிமாறலாம். இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக் டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோஸை பார்க்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.